Come on, dance. I guess I can't. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்குரிய தேவையான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இங்கே காளமாடு கூப்பிட்டு அதுக்கான நிறைய இதெல்லாம் செலுத்தி அதெல்லாம் நடக்க போகுது. இந்த இதுக்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய bulls and cows are an integral part of people's livelihood. The Tamil people have a deep reverence and intimate relationship with them. Working members of the family in agricultural societies, and these are glorious animals. Give them a round of applause, ladies and gentlemen. Our majestic native breed bulls. ஆனால் இங்கே இருக்கிற பாருங்க மக்கள் வந்து இங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற விவசாய மக்களுக்கு கூப்பிட்டு தனியாக அவங்களுக்கான மரியாதை செலுத்தி அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஈஷா கோயிலில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா அதுக்கான விபூதி, ருத்ராஜ கொட்டை, அவங்களுடைய ஃபார்மு எல்லாமே அவங்களுக்கு நமக்கு கொரியர் பண்ணுவாங்க. அதுக்கான ருத்ராஜ கொட்டை எல்லாமே இப்போ வந்து இந்த சாமிக்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. சத்குருஜி தான் இது போட்டிருக்காரு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ கொட்டை மட்டும் தான் இருக்கும். இந்த ப்ரௌனிஷாக இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ கொட்டை தான் இருக்கும். ஆளுங்களாம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள பிரம்மபுத்திராவில் தான் உட்காந்துருந்தோம். அங்கேருந்து நம்ம அடுத்து இதுக்கு போக போகிறோம். நமக்குன்னு தனியாக ஒரு ஸ்பாட் இருக்கு இல்லையா, அங்கே இப்போ நம்ம அடுத்து பாருங்க க்ரௌட் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே மாதிரி பாருங்க காவேரி இருக்கா, ஒவ்வொரு ஸ்பாட்டையும் அவங்க வந்து ஒரு ஆறை வச்சு பிரிச்சிருக்காங்க. காவேரி, பாலாறு, யமுனா, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்பாட் வச்சுருக்கு. இதெல்லாம் பாருங்க இங்கெல்லாம் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னா, இதெல்லாம் வந்து ப்ரைஸஸ் இங்கே கண்டிப்பாக இந்த ப்ரைஸஸும் நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் முடிஞ்சால் நான் ஷோ பண்ணுறேன். எனக்கு கிடச்சிச்சேன் எவ்வளோ இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் அந்த ஆதிவாதி அதுக்கு முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அமௌண்ட் வந்து டியூரேஷன் இருக்குது. அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். கிடைச்சா உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். பாருங்கள் எவ்வளோ கூட்டம். கோவில் அங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும். இல்லை Maha Shivaratri. அப்படியே ஆன் பண்ணு. இவங்க அதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற கடவுள் இங்கே இருக்கிற இதில் வந்து அவங்க ஃபுல்லாக அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரியான பவர் கொடுங்க. ஸோ ஸ்வீட் பாருங்கள்.
இருந்தேன். இதுதான் எண்டு. இதுக்கு மேலே இல்லாமல் இது ஃபுல்லாக வந்து பாருங்க, எங்கேருந்து அந்த டாப் அந்த ப்ளூ லைட் இருக்கு இல்லையா, அதான் ஈஷா டெம்பிள், அங்கே வரைக்குமே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அமௌண்ட்டு தான். இது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒரு 10 or 15 இது ஸ்டேஜ் பிரிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து அமௌண்ட் தான். பட் இங்கே இதுக்கப்புறம் நான் ஒரு இடம் காட்ட போகிறேன், அது ஃபுல்லாக வந்து ஃப்ரீ டிக்கெட். நீங்கள் டைரெக்டாக வரலாம். அங்கே போய்ட்டு ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் ஒரு பேன் கொடுப்பாங்க. அந்த பேன் கொடுக்கும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு அந்த லொக்கேஷன் வந்து தாமிரபரணி ஸ்பாட் பிரிச்சிருக்காங்க. அது நாங்கள் போகும்போது நான் காட்டுறேன் வாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே 3 பேர் தான் இருக்கோம். இங்கேருந்து நம்ம தெரியாமல் ஒரு உள்ளே போயிட்டோம். அவங்க வந்து வெளியெல்லாம் அனுப்பலை, நம்ம தெரியாமல் உள்ளே போனாலும் விட்டாங்க. நாமளும் ஒரு வாலண்டியர்ஸ் இல்லையா, அந்த தேகத்துக்கு கேட்டு நம்ம இந்த வாலண்டியர்ஸ் இருக்கனால நம்மளை விட்டாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் 3 பேர் தான் ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம். காலையில் வரைக்கும் இங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஈஸா வரும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்த வருஷம் 2025 வெல்கம் டு மகா சிவராத்திரி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் சொல்லுவாங்க. நம்ம எங்கேருந்து வந்தாலும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் போகவே முடியாது, அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்கும், சிஸ்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃப்ரீ டிக்கெட்டுக்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் இதை தாண்டி இங்கே அங்கே பாருங்கள் எவ்வளோ டிஜிட்டல் டிவி மட்டுமே இருக்குது பாருங்கள், அவ்வளோ லாங் இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் எவ்வளோ கூட்டம் வரும்னு. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வேல்யூ அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டு. இதில் அந்த போர்டு ஒன்று காட்டுறேன் பாருங்கள், தாபி, பாலாறு, வெளியங்கரி, வாலண்டியர்ஸ், அப்புறம் நிறைய இருக்குல்ல அந்த போர்டு எல்லாமே. இந்த போர்டை பார்த்தா நம்ம ஒவ்வொன்றும் நடக்கும். இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸாக பிடிச்சிருக்காங்க. எல்லோ ஜோன், அப்புறம் ப்ரௌன் ஜோன், ப்ளூ ஜோன், க்ரீன் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்க்கிங்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ரொம்ப பேக்கெண்ட் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. ஹலோ கைஸ், பாருங்கள் நம்ம ஈஷாவை பக்கத்துலேருந்து பார்க்க போகிறோம். பட் அங்கே அலோவ் பண்ணுவாங்களே, இங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பக்கத்துலேயே இருக்க போகிறோம் ஈஷா. 3 பேர் பாருங்க, எங்கன்னா மாட்டி அடி வாங்கினா நீங்கள் தான் காப்பாற்றணும். நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. நம்ம யாருக்கும் தெரியாமல் விஐபி பாஸ் உள்ள போயிட்டுருக்கோம். என்ன ஆகும் தெரியல. ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்ற அந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. திக்குன்னு இருக்குது மனசுக்குள்ளே.
ideal man where one half of him is woman. Everybody says life, the sufferings of life which entangle you. No, it is the freedom which is the problem. If you had no freedom, if you were fixed like every other creature by nature, you would have no struggle, no striving was needed. The problem is, nature has left it in your hands. How to be? If you do not exercise this choice, well, you won't fit into the framework of being a human being. You are neurotic. If you start living in that castle, then we say you are psychotic. A third person will come and collect rent for that castle. We call him a psychiatrist. கைஸ், இப்போது நம்ம ஈசாவில் முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். மணி 4 o'clock ஆயிடுச்சு. இப்போ இருந்து போனால் தான் நம்ம வெளியே போயிட்டு நம்ம கரெக்டாக நம்ம பிடிக்க முடியும். ஸோ செம ஹாப்பி தட். "2024 Maha Shivaratri has been completed." ஆமாம், முடிச்சு போண்டா. Come on, come on. Har Har Mahadev, Har Har Mahadev, Har Har Mahadev. இப்போ வந்துட்டோம். பார்த்தீங்களா, நம்ம போகும்போது இந்த வழியாக தான் போகணும். அதனால் இந்த வழியால் தான் வந்தால் வெளியே விடுவாங்க. ஸோ பாருங்கள், இப்போயும் உள்ளே போயிட்டுருக்காங்க கோவிலுக்குள்ளே. ஒரு வழியாக நம்ம பார்க்கிங்கை கடந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் நம்ம பஸ் எங்கே இருக்குன்னு தேடி போகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. P13 பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியல. போய் கேட்கணும். வேறு எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. எல்லா வண்டி கிளம்புது பாருங்கள். கார்ஸ் எல்லாமே கிளம்புது. ஃபங்க்ஷன் எண்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குது, எண்ட் ஆகும். வெளியே ஊருக்கு போயிடுவாங்க. பார்ப்போம். நம்ம பஸ்ஸை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். பார்க்கிங்கில் ஒரு 6-7 kilometers தாண்டி இப்போ தான் நம்ம உள்ளே போக போகிறோம் பஸ்ஸுக்குள்ளே. ஆல்ரெடி உள்ளே நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் படுத்துருப்பாங்க. நம்மளும் போய் படுத்துருக்கலாம்.